நீலகிரி செல்லும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடுகளுடன் கூடிய இ பாஸ் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கும் நிலையில் கல்லார் சோதனை சாவடியில் வாகன தணிக்கை நடத்தப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, இ பாஸ் நடைமுறை எவ்வாறு பின்பற்றப்படுகிறது, வாகன ஓட்டிகள் இது எப்படி இருக்கிறது அப்படிங்கிற அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. லாவண்யா, தமிழகத்தில் நீலகிரி மற்றும் கொடைக்கானல் ஆகிய 2 கோடவாச தலங்களுக்கு கடந்த ஆண்டு மே மாதம் முதலே இ பாஸ் நடைமுறையானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இந்த இ பாஸ் நடைமுறையில் புதிய கட்டுப்பாடுகளை சென்னை உயர்நீதிமன்றமானது விதித்திருக்கிறது. அதில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை வாகனங்களின் எண்ணிக்கைக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் நீலகிரி மாவட்டத்திற்கு வார நாட்களில் 6000 வாகனங்களும், வார இறுதி நாட்களில் சனி ஞாயிறு ஆகிய வார இறுதி நாட்களில் 8000 வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய நடைமுறை நேற்று இரவு முதல் வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அனைத்து சோதனை சாவடிகளிலுமே அதிகாரிகள் சோதனையில் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். நாம் தற்பொழுது மேட்டுப்பாளையத்தை அடுத்த கல்லாறு சோதனை சாவடியில் இருக்கிறோம். வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே இ பாஸ் வைத்திருக்கிறார்களா என்பதை வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறையினரும் சோதனையிட்ட பின்னரே அனுமதித்து வருகிறார்கள். வரக்கூடிய வாகனங்கள் இ பாஸ் இல்லாமல் வரக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளே உதவி இ பாஸ் எடுப்பதற்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் 15 இடங்களில், நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய 15 இடங்களில் இந்த சோதனை சாவடிகளானது அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக இந்த பணிகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய வாகனங்களின் எண்ணிக்கை அதிகப்படியான எண்ணிக்கைகள் வரும்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வகையில் இந்த போன்ற புதிய கட்டுப்பாடுகளானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய வாகனங்களில் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பொருட்கள் ஏதேனும் கொண்டு வரப்பட்டால் அவற்றை உடனடியாக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளே அவற்றை பறிமுதல் செய்யக்கூடிய நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டு வருகிறது. தற்பொழுது வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே சோதனை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டு வருகிறது. இ பாஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இ பாஸ் எடுத்துக் கொடுத்து அதன் பின்னரே அனுமதித்து வருகிறார்கள். இந்த நடைமுறையானது இன்னும் தொடர்ச்சியாக 2 மாதங்களுக்கு 2 முதல் 3 மாதங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த புதிய நடைமுறையானது அமலில் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த புதிய நடைமுறைக்கு சுற்றுலா பயணிகள் தரப்பிலும் ஒரு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது. அதிகப்படியான வாகனங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறைந்த அளவே வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதால் நீலகிரி மாவட்டத்தில் எளிதாக சுற்றி பார்ப்பதற்கான வசதியான சூழல் இருப்பதாக வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி குருசாமி.